Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் கொல்கட்டை. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துர்க்கேன். இத 1 நிமிஷம் மட்டும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா அவல் வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட் கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வெல்லம் கரைச்சி எடுக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுறோம். அவல் மெஷர் பண்ண கப்லையே நீங்கள் தண்ணி 1 கப் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை பாகா எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஜஸ்ட் மெல்ட் ஆகுனாலே போதும். இது பாருங்கள், இப்போ வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து ஆற வச்சுருந்த அவலை இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்த அவலை இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சிறுபருப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி போடனாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் இந்த மாதிரி கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை கொல்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிடி கொல்கட்டை பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கொலக்கட்டை பிடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாகு ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட கொல்கட்டை அச்சு இருந்தால் கூட அச்சில் வச்சு கூட நீங்கள் கொல்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அச்சுக்குள்ளே மாவு வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு வெளியே தெரிஞ்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இட்லி பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சுருந்த கொல்கட்டையை வேக விட்டு எடுத்துடலாம். இதை ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொல்கட்டையை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
அரிசி மாவு கொழுக்கட்டைக்கும் அவல் கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே இருக்காது. டேஸ்ட்டு சேமாக தான் இருக்கும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அரிசி மாவு கொழுக்கட்டை அப்படி தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.